ஒரு மனைவி தன் கணவனுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள். அதில் உள்ளே ஒரு எறும்பு செத்து கிடந்தது. அதை கண்ட கணவன் காஃபியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? சண்டைதான். மகிழ்ச்சியான வீடு 3 நாள் துக்க வீடாக மாறிவிட்டது. இதே சம்பவம் மற்றொரு வீட்டிலும் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள கணவன் காஃபியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான். அவன் மனைவியை அழைத்து மெதுவாக சொன்னான், உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்புதான். உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார். இதுபோல் ரசிகர்களை வீணாக இழந்து விடாதே என்று சொன்னான். அதை பார்த்த மனைவி சிரித்துக் கொண்டே தன் தவறை உணர்ந்தாள். அதன் பிறகு அவர்கள் வீட்டு காஃபியில் எறும்பும் சாகவில்லை, அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை. ஆம் நண்பர்களே, குறைகள் என்பது குறைத்து கொள்ள மட்டுமே, மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள அல்ல. எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது, எதையும் ரசிப்பவர்களுக்கு குறைகளே தெரியாது. மனிதர்கள் குறைகள் உள்ளவர்கள் தான். அந்த கதவை மூடிவிட்டு அனைவரையும் நேசிக்க அன்பு என்ற கதவை மட்டும் திறந்து வையுங்கள். உங்கள் அன்பு உண்மையாக இருக்கும் போது பிரகாசமாக இருக்கும். ஒருவருடைய குறைகள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நீ அவர்களை பார்க்கும் கோணம் தவறு என்பதை புரிந்து கொள்.